Hey guys, welcome back. எல்லாருக்கும் happy Sunday. Samsung இப்போதான் வந்து ரீசெண்டாக இந்தியாவில் M42ன்ற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து அவங்களோட எஃப் சீரிஸ் வந்து சும்மா இருக்கு, ஏன்டா இது காலியாக இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு கொடுப்போம், எஃப் சீரிஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துட்டாங்க போல். ஸோ சாம்சங் அவங்களோட எஃப் சீரிஸில் வந்து F52 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக வந்து BASல லிஸ்டிங் ஆகிருக்கு, நிறைய சர்டிஃபிகேஷன் வெப்சைட்லேயும் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ இன்னி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி F52 என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க, எப்போ இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வர போகிறாங்க, நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் பண்ணி சர்ப்ரைஸ் தராங்களா, இல்லைனா M42 லான்ச் பண்ண மாதிரி நம்மளுக்கு டிம்கி தராங்களா, எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இத்தனை நாள் வந்து சாம்சங் அவங்களோட எக்ஸினோஸ் சிப்செட் கொடுத்து பர்ஃபார்மன்ஸில் காம்படிட்டர்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்தாலும், பட் இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸில் நாங்களும் வந்து முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்றதுக்காகவே வந்து 750Gயோட ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து குவால்கமோட ஸ்னாப்ட்ராகன் 750G ஒரு 5G பவர் சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 nm ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பெருசாக பஞ்சமே இருக்காது. ஸோ நார்மல் யூசேஜாக இருந்தாலும் சரி, கேஷுவல் கேமிங்காக இருந்தாலும் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இந்த ப்ராசர் சாம்சங் சூஸ் பண்ணது நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகிடும். 9611 விடுதலை கொடுத்துருக்கதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மினிமமாகவே வந்து 8GB ரேம் ஆப்ஷன் தான் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது எஃப் சீரிஸ்ன்றனால 6GB ரேம் ஆப்ஷனும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு 6GB ரேம் ஆப்ஷன் பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு லீக்ஸுமே வரல. பட் கண்டிப்பாக 6GBயும் வந்து கொண்டு வருவாங்க. அப்போ தான் வந்து ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வர முடியும். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லேட்டஸ்ட் Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 தான் வருது. சாஃப்ட்வேர் விஷயத்தில் நம்மளுக்கு பெருசாக குறைய இருக்காது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4350 mAh. ஸோ சாம்சங் இது வந்து ஒரு 4500 mAhன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. அண்ட் சார்ஜிங் நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே 3C சர்டிஃபிகேஷன்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கு. 3Cயில் நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 25 வாட்க்கான சார்ஜரோட வரப்போகிறதா தெரியுது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து அந்த 15 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 25 வாட், அதுவும் ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணாலுமே வந்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா இதில் வந்து பின்னாடி 4 கேமரா செட்டப் இருக்க போது. அந்த மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த். இதே செட்டப் தான் வந்து நம்ம காலகாலமாக சாம்சங் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல காம்பினேஷன் தான், அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி ஒரு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ட்ரைட் அண்ட் டெஸ்டட் செட்டப் தான் இது. டிசைன்னு பார்க்கும்போது சாம்சங் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரைட் சைடு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. TNA நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த லீக்ட் இமேஜ் பார்த்தோன்னா பேக் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. A52 வந்து பேக் மேட் ஃபினிஷாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து கிளாசி பேக் கொடுக்குறாங்க. கிளாசி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே அட்ராக்ட் பண்ணும். அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.1 வருது. டூவல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே எங்கடா அதை பற்றி சொல்லவே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேக்கு தான் வரேன், கடைசியாக சொல்லலாம் தான். ஏன்னா டிஸ்பிளேல தான் சாம்சங் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதோட HD டிஸ்பிளே எதுவும் கொடுக்கல. ஒரு 6.5 inch கொண்ட ஃபுல் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. TFT பேனல் நல்லா கேட்டுக்கோங்க. TFT IPS பேனல் கூட கிடையாது. IPS யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து TFT பேனல் யூஸ் பண்ணியிருக்கதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக் வந்திருக்கு. சாம்சங் நம்மளுக்கு பெரிய ட்விஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளே வேணும் அப்படின்னா M42 போங்க, பட் ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி. பட் உங்களுக்கு ரெசல்யூஷன் அதிகமாகணும். பை த சேம் டைம் வந்து அந்த ஸ்னாப்ட்ராகன் 750G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து LCD டிஸ்பிளே சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சூஸ் பண்ண வே வந்து கரெக்டாக இல்லை. மேபி A52 காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி மொக்க ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. A52 வந்து இப்போதைக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. 720G நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது. 90 Hz AMOLED, அதுவும் ஃபுல் HD ரெசல்யூஷன், IP67 வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட்டு, ஒரு நல்ல கேப்பபிளான கேமரா, அதுக்கு OASக்கான சப்போர்ட்டு,
இந்த மாதிரி A52ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே கொடுத்து சூப்பராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. A52ஓட சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணுறாங்களான்னு சீரியஸாக தெரியல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து டிஸ்பிளே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎஸ் பேனல் கொடுத்துருந்தா ஆச்சு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஐபிஎஸ் பேனலில் டிஎஃப்டியோட நல்லாவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க சோர்ஸ் படி பார்த்தோன்னா இதில் டிஎஃப்டி பேனல் தான் இருக்க போகிறதா தெரியுது. மேபி ஃபியூச்சரில் இவங்க ஒரு அமோலெட் பேனல் கொடுத்து நம்மளுக்கு நிஜமாலே சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி F52 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? F52 அப்படின்னாலே வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் லீக்ட் இமேஜ் நம்ம பார்த்தோன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இந்த கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 22,000 25,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்கலாம். கூகுள் பிளே லிஸ்ட்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ மே மந்த்லேயே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.